ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து தினை அரிசியை வச்சு ஒரு டிஷ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. எப்போயும் நம்ம செய்கிற ரவா கேசரி இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு கப் தினை அரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு அதோட ஸ்மெல்லு வந்து நல்லா வருங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த தினை அரிசியை வந்து நம்ம வந்து வேக விடலாம். அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து நம்ம சேர்த்து அதை ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விடலாங்க. தினை அரிசி தான் வந்து சிறுதானியத்தோடு சேர்ந்ததுங்க. இது வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து அதாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு இடையில வந்து நம்ம ஒரு 3/4 கப் ஜாங்கிரியை வந்து வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாங்க தனியாகவும். அதுக்கு இடையில் நம்ம அரிசி வந்து வெந்துருச்சா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி வந்து நல்லா தண்ணியெல்லாம் வந்து வற்றி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவும் செய்கிற கேசரி, அல்வா இந்த மாதிரிலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து வித்தியாசமாக யூஸ் பண்ணலாங்க. இந்த தினை அரிசியை வந்து நம்ம கேசரி மாதிரி ஸ்வீட் வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறப்போ ரவா கேசரி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாங்க. இப்போ இதோட நம்ம இடையில கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை கிளற நமக்கு வந்து நல்ல உதிரியாக கிடைக்குங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இதை வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. நெய் விட்டு நெய் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம உடம்புக்குலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இனிமேல் வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து அதெல்லாம் வீக்லி ஒன்ஸாவது நம்ம நிறையா சிறுதானிய வகைகள் இருக்கு இல்லைங்களா. வரகரிசி இருக்குது, தினை அரிசி இருக்குது, சாமை அரிசி இருக்குது, குதிரைவாளி அரிசி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குதுங்க. இது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி சிறுதானியத்தை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காவோட ஒரு ஏலக்காவும் கொஞ்சமாக சுக்கு பவுடரையும் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. சேர்த்து அரைச்சி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதை இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரவா கேசரியை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வித்தியாசமாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க. இதை வந்து நம்ம எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து உதிரியாகவே கிடைக்குங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்மளோட தினை அரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்வீட்டில் வந்து நம்ம எல்லாம் ஆரோக்கியமான பொருள் தாங்க சேர்த்துருக்கோம். தினை அரிசி சிறுதானியம் தான், வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூடங்க. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.